12th plus 2 Tamil Nadu State Board English Simplified. The chair. Key Rajanarayanan. Small questions. Part 2 la A. What happened to the visitor when he sat on the stool? அந்த விசிட்டர் வந்தார்ல, அவர் சேரில் உட்காந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சப்ஜட்ஜ், அவர் ஒரு துணை நீதிபதி அப்படின்னும் போது அவங்க நல்லா தானே ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க கிராமத்தில் வந்து சும்மா வேஷ்டி சட்டை போட்டவங்களே தான் பார்த்துருக்காங்க. ஆனால் இவர் சப்ஜட்ஜ் துணை நீதிபதினும் போது அவர் நல்லா இன் சூட் அண்ட் பூட்ஸ் விசிட்டட் த ஃபேமிலி. அவர் நல்லா சூட் கோட் போட்டு காலில் பூட்ஸ் போட்டுட்டு அவங்க ஃபேமிலிக்கு வந்திருக்காரு. தெர் வாஸ் ஒன்லி அ 3-legged ஸ்டூல். அவங்க வீட்டில் ஒரே ஒரு 3 கால் ஸ்டூல் தான் இருந்திருக்கு. அப்போ when he placed one hand on its edge, அவர் கையை வச்சு ஒரு கார்னரில் ஒரு மூலையில் எட்ஜு அந்த ஸ்டூலில் கையை வச்சுட்டு அண்ட் அட்டம்ப்டட் டு சிட், உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணார்ல, இட் டாப்பிள்ட் ஓவர், அது கவுந்துருச்சு, அந்த ஸ்டூல் கவுந்துருச்சு. ஹி ஃபெல் அண்ட் ரோல்ட் ஆன் த ஃப்ளோர், கீழே உளுந்து உருண்டுட்டார் தரையில். எவ்வளோ இது அவமானமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு. அதுதான் வாட் ஹேப்பன் டு த விசிட்டர். அதுதான் நடந்துச்சு அந்த விசிட்டருக்கு, வீட்டுக்கு வந்தவருக்கு. இந்த இதுக்காகத்தான் அவங்க சேர் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து பி. Why did the family find it difficult to make a chair? அந்த குடும்பத்துக்கு ஒரு சேர் செய்கிறதுல என்ன சிரமம் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. The practical difficulty, இந்த நடைமுறை சிரமம், இந்த நடைமுறையில் இருந்த கஷ்டம் என்னென்னா, in getting a chair made was that there wasn't a single chair in our village. அந்த கிராமத்தில் ஒரு சேர் கூட இல்லை. ஒரு டு ஷோ ஆஸ் அ மாடல், இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு சேர் கூட அந்த கிராமத்தில் யாருக்கிட்டையுமே சேருங்கிறதே அந்த வில்லேஜில் இல்லை. ஆல்சோ தேர் வாசன்ட் அ சிங்கிள் கார்பெண்டர் ஹூ நியூ ஹவு டு மேக் ஒன். அங்கே இருந்த ஒரு இந்த ஆசாரி இருப்பாங்கள்ல, சேர் செய்கிற ஆசாரி, யாருக்குமே தெரியலை சேர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. சிங்கிள் கார்பெண்டர் ஹூ நியூ ஹவு டு மேக் ஒன், எப்படி ஒரு சேர் செய்கிறதுன்னு ஒரு கார்பெண்டருக்குமே தெரியலை. அடுத்து சி. வாட் வாஸ் தி கிராண்ட் மதர்ஸ் சஜஷன் ஆஃப் வுட், ஒய்? அதாவது கிராண்ட் மதர் வந்து என்ன சொன்னாங்க, அந்த மரத்தில் தானே செய்ய முடியும் சேரு, அந்த மரத்தை பற்றி அவங்க பாட்டி என்ன சொன்னாங்க, அது எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி வந்து டீக் இஸ் த பெஸ்ட்டு, டீக் வுட் இருக்குல்ல, தேக்கு மரம், அதுதான் பெஸ்ட்டுன்னு இருக்காங்க. தட் வில் பி லைட் டு லிஃப்ட், தூக்கிறதுக்கும் ரொம்ப கனம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற. அண்ட் கேரி அரவுண்டு, தூக்கிட்டு அங்கிட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா ரொம்ப கனம் இருக்காது அப்படின்ற. அண்ட் பி ஸ்டடி அட் தி சேம் டைம், அதே நேரத்தில் அது நல்லா உறுதியாகவும் இருக்கும், வெயிட்டும் கம்மியாக இருக்கும், நல்லா உறுதியாகவும் இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்லியிருக்காங்க. செட் த கிராண்ட் மதர். பிகாஸ் ஷி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாண்ட் ஆஃப் ஹர் லெக்ஸு, அவங்களுக்கு அவங்க கால் ரொம்ப பிடிக்குமா, அவங்க கால் அவங்களுக்கு பிடிக்க தானே செய்யும். அண்ட் ஷி wished டு சிட் ஆன் த சேர் அண்ட் ஸ்ட்ரோக் தெம், அதாவது அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு அந்த காலை தடவி கொடுத்துட்டே இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. அதுக்காக அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்கன்னு இந்த பிள்ளைங்க கேள்வி பண்ணுதுங்க. சரி, கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? அப்படியே பார்த்து எழுதி படிங்கடாமா. ஆல் தி பெஸ்ட். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். பாய்.